சென்னையில் தவேக தலைவர் விஜய் மேற்கொள்ளவிருந்த பரப்புரை காவல்துறை விதித்த நேர கட்டுப்பாடு காரணமாக ரத்து செய்யப்பட்டதாக தவேக தரப்பில் கூறப்பட்ட நிலையில் தவேக கோரிய நேரத்தில்தான் அனுமதி அளிக்கப்பட்டதாக காவல்துறை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. கதிரவன், நீங்க தொடரலாம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் இன்று வில்லிவாக்கம் மற்றும் டி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக அனுமதிகள் கோரப்பட்டிருந்தது. குறிப்பாக வில்லிவாக்கம் பகுதியில் காலை 11 மணியிலிருந்து 1 மணிக்குள்ளாக பிரச்சாரம் மேற்கொள்வதற்கு அனுமதி கேட்டும், அதே போல டி நகர் தொகுதியில் மதியம் 2 மணி முதல் 6 மணி வரை பிரச்சாரம் மேற்கொள்வதற்கான அனுமதி கேட்டும் தாவேக தரப்புல அனுமதிகள் கோரப்பட்டுள்ளது. போலீசாரின் அனுமதி பரிந்துரை கேட்டு தேர்தல் அலுவலர்கள் கொடுத்த போது அதில் 12 மணி முதல் 1 மணி வரை தாவேக தலைவர் விஜய் அவர்கள் வில்லிவாக்கம் பகுதியில் வந்துட்டு பிரச்சாரம் மேற்கொள்ளலாம் வேண்டும். போக்குவரத்து நெரிசல் அதிகக்கூடக்கூடிய இடம் என்பதனால அதற்குள்ளாக பிரச்சாரத்தில் முடிக்கப்பட்டது. மைக்குகள் மூலமாக பிரச்சாரங்களை மேற்கொள்ள வேண்டும் போன்ற கட்டுப்பாடுகளோடு அனுமதியானது வழங்கப்பட்டது. அதே போல டி நகர் பகுதியில் மதியம் 2 மணி முதல் 3 மணிக்குள்ளாக அவர்கள் பிரச்சாரத்தை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையோடு அனுமதிக்கு வழங்கப்பட்டது. அதற்கு மறுப்பு தெரிவித்து அந்த நிகழ்வை தாவேக தரப்புல ரத்து செய்யப்பட்டது. குறிப்பா மாலை 5 மணி முதல் 6 மணி வரை விஜய் அவர்கள் டி நகர் பகுதியில் பிரச்சாரம் மேற்கொள்ள கூடும் என்றும், வில்லிவாக்கம் பகுதியிலிருந்து அவர் நேரடியாக செல்வதற்கு காலதாமதம் ஆகலாம். அதனால 5 மணிலிருந்து 6 மணிக்குள்ளாக தங்களுக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று கேட்கப்பட்டதாகவும், அந்த நேரத்தில் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துவதிலும் போக்குவரத்து நிறைந்த பகுதி என்பதனால போக்குவரத்து நெரிசல் ஏற்படக்கூடாது என்பதனால காவல்துறை அதற்கு அனுமதி வழங்கவில்லை என்றும், அதனால் தாவேக தரப்புல இந்த நிகழ்வை ரத்து செய்ததாகவும், ஆனால் காவல்துறையினர் தான் அனுமதி தரவில்லை என்ற ஒரு தவறான தகவலை தாவேக கூறி வருவதாக போலீசார் தரப்புல தகவலாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மாலை 5 to 6 மணி அளவில் டி நகர் பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டு அதிக அளவில் கூட்டம் கூடும் என்பதனால முன்கூட்டியே 2 மணி முதல் 3 மணிக்குள்ளாக அவர்கள் நிகழ்வு நடத்திக் கொள்ள அனுமதி வழங்கப்பட்ட போதிலும் போலீசார் அனுமதி வழங்கவில்லை என்ற தகவலை தாவேக கூறி வருவதாக காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.